வாக்களிக்கணும். உதய சூரியன் இல்ல, அது ஊழல் சூரியன். ஊழல் சூரியனுக்கா நீங்க வாக்களிக்க போறீங்க? அன்பார்ந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களே, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஈரோடு கிழக்குல திரும்பவும் இந்த திருட்டு திமுக வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? தமிழ்நாடு முழுக்க புதிய புதிய டாஸ்மாக் கடைகள் முளைக்கும். புதிய புதிய டாஸ்மாக் கடைகள் முளைக்கும். போதைப் பொருட்கள் புழக்கம் இன்னும் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இன்னும் அதிகரிக்கும். யார் இந்த சாரு? யார் இந்த சாரு? இந்த கேள்விக்கான விடையை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. டாஸ்மாக் பெருகணும், போதைப் பொருள் பழக்கம் பெருகணும், இங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பெருகணும் அப்படின்னா திரும்ப இந்த திமுக வாக்களிங்க. ஆனா இதெல்லாம் மாறணும். தலைநகர் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டங்கள் எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள ஏறவே இல்லை. ஏழை சொல் அம்பலம் ஏறாத மாதிரி போராட்டக்காரர்களுடைய சொல்லு சட்டமன்றத்துக்குள்ளே போகல. வாய்ப்பு இல்லாம இருக்கு. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்களை சந்திச்சு என்ன சொன்னார்? ஈரோடுக்கு என்ன சொன்னார்? ஈரோடு மாவட்டத்திற்கு நான் என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னார். நீங்க பாருங்க, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை படிச்சு பாருங்க. பக்கம் 32வது பக்கத்துல யாருனாலும் வாங்க, திமுக காரங்க யாருனாலும் வாங்க. ஈரோட்டுக்கு என்று மஞ்சள் ஆராய்ச்சி மையம் ஒன்றை நான் அமைப்பேன், மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தை ஈரோட்டில் வைப்பேன்னு சொல்லி இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார் ஸ்டாலின். இதுவரைக்கும் ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் இருக்கா? சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றீங்களா? கேட்டா சொல்லுவாரு 99.90 விழுக்காடு நாங்க நிறைவேற்றோம். 99 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னீங்க. ஈரோடு